ராஜேஷ், தொடர்ச்சியாக அதிமுகல இருந்து யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள், யார் வேட்பாளர்கள் அப்படின்றத பார்த்தோம். மற்றொரு இது விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது, தேமுதிகவுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபால ஒரு சீட் ஒதுக்கப்படுமா அப்படின்றது தொடர்ந்து ஒரு கேள்வியாகவே இருந்தது. தற்பொழுது ராஜ்யசபால சீட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். திமுகவிற்கு 2 சீட்டுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுடைய அந்த 2026 ஒரு அறிவிப்பையும் நாம் பார்க்கின்றோம். இன்றைய தினம் அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அதிமுக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின் அடிப்படையில் 19/6/2025 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக கீழ்கண்ட நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு IS இன்பதுரை அவர்கள், அதே போல தனபால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவை தலைவராகவும் அதே போல மாவட்ட ஊராட்சி குழு தலைவராகவும் இருந்தவர். இவர் முன்னாள் MLA-வாகவும் பணியாற்றியவராக இருக்கின்றார். இருவருமே முன்னாள் MLA-க்கள். 2 முன்னாள் MLA-க்களுக்கு அதிமுக சார்பிலே இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அதிமுக வழக்கறிஞர் அணி பிரிவு செயலாளராகவும் அவர் செயல்பட்டு வருகின்றார். தேமுதிக தொடர்ந்து கூட்டணியில் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி தொடர்பான கேள்விக்கு தேமுதிக தொடர்ந்து இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், அதாவது அடுத்த ஆண்டு தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 2 சீட்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இப்போதைக்கு சீட்டு வழங்குவதற்கான அந்த வாய்ப்பு என்பது கிடையாது. ஏனென்றால் 5 MP-க்கள் கட்டாயம் பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது. 5 பேர் இருந்தால்தான் அவர்கள் ராஜ்யசபாவிலே ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும். எனவே அந்த அடிப்படையிலே கட்டாயம் 2ம் அதிமுக சார்பிலே தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனாலே அதிமுக சார்பில் இருவரையும் தேர்வு செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தேமுதிக அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு எப்படியாவது கட்டாயம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார்கள். இந்த நிலையிலே 2 தினங்களுக்கு முன்பு சுதீஷ், அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுதீஷ் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டார். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே அவரை சமாதானம் செய்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தேமுதிகவை பொறுத்தவரையில இந்த முறை அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடையாது. இந்த தேர்தல் முடிந்து, அதாவது சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதன் பிறகு அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிமுக சார்பில் 2 பேர் ராஜ்யசபா உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேமுதிகவிற்கு 2026 ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தேமுதிக இந்த ஆண்டே எதிர்பார்த்த நிலையில், ஆனால் அது அடுத்த ஆண்டுதான், அதுவும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக இந்த ஒரு சீட் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேமுதிக தரப்பில் இருந்து அதிமுகவிடம் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டது. அது தொடர்பாக இந்த முறை முடிவு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கிறது. இதற்கு தேமுதிக என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ்.